ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் டெல்லி தமிழ் பொண்ணு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு சண்டே. ஸோ சண்டேனாலே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு என் தங்கச்சி ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க. தங்கச்சி ஹஸ்பண்ட், அவங்க 3 பசங்க எல்லாரும் இருக்காங்க. ஸோ அவங்களோட இன்னைக்கு நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம், அவங்களோட இன்னைக்கு எப்படி நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம்னு சொல்லி எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அதுவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க வந்திருக்காங்க. இங்கே ஸ்டே பண்ணுறதுக்காகவே வந்திருக்காங்க. எப்பயுமே வரமாட்டாங்க. ஏன்னா பசங்க ஸ்கூல் போகிறாங்க, அவங்க வேலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு டைம் இல்லை. இப்போ 3 நாள் சாட்டர்டே சண்டே மண்டே லீவுங்கிறதுனால அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட நாங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மட்டன் குழம்புமே ஃபிஷ் ஃப்ரை தான் நாங்கள் இன்றைக்கி பண்ண போகிறோம். நான் என்றைக்கும் கறி குழம்பு பண்ணால் இந்த மாதிரி கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே நல்லா போட்டு வதக்கிப்பேன். இதை தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்து இப்போ நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி நான் பார்த்திங்கன்னா கறியோடு சேர்த்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துவேன். ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். என் தங்கச்சி பார்த்திங்கன்னா ஃபிஷ் கழுவிட்டுருக்கா. நான் எல்லாமே மசாலா எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் குழம்புக்கு. அதுக்கப்புறம் நான் மட்டன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தங்கச்சி தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறா. ஸோ அவள் எல்லா மசாலா ஆட் பண்ணி இப்போ ஃபிஷ்ஷில் எல்லா இடத்துலையுமே நல்லா 2 சைட்லையுமே நல்லா தடவி எடுத்து வச்சுட்டாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு மேரினேட் ஆகணும். ஸோ அதனால் எல்லா மசாலா சேர்த்து எல்லாம் தடவி எடுத்துட்டா. இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக லெமன் சாறு, அப்புறம் ஒரு முட்டை, அப்புறம் என்கிட்ட மசாலா இருந்தது ஃபிஷ் ஃப்ரை மசாலா, அதை வச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேரினேட் ஆனதுக்கப்புறம் இப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்னு எடுத்துட்டோம். பாருங்கள், என் தங்கச்சி எல்லாமே எடுத்து தவாவில் போட்டுட்ருக்கா. இப்போ ஃபிஷ் பார்த்திங்கன்னா சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி காம்பினேஷன் நல்லாயிருக்கும். மட்டன் குழம்பு அப்புறம் ஃபிஷ் ஃப்ரைமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லாருமே ஃபிஷ்னால் எல்லாருக்கும், பசங்கள்லேருந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ்ஷு ஃப்ரை ரெடி ஆகிட்டே இருக்குது. என் தங்கச்சி இவங்க என்ன இதுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் லீவு இல்லை, அதனால் சரி பசங்க பெரியம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களாம்மா. சரி அப்படின்னு, ஏன்னா இங்கே வரதில்லை, ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க. ஏன்னா நாங்கள் இருக்கிறதுக்கும் அவங்க இருக்கிறதுக்கும் ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் ரொம்ப ரேராக தான் வருவாங்க. இப்போ 3 நாள் லீவு கிடச்சதுனால சாட்டர்டே சண்டே மண்டே லீவ் கிடைக்கிறதுனால சரி பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி தங்கச்சி பசங்களை ஆசைப்பட்டு வந்தாங்க. எல்லாம் ஜாலியாக போயிட்டுருக்கு. அவ்வளோதாங்க, ஃபிஷ் ஃப்ரையுமே ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா நல்லா கொதிக்குது. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், சாதத்தோட மட்டன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த சண்டே நாங்கள் இப்படி தான் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி வெளியே போகலாமே, அப்புறம் அவங்களும் ஈவினிங் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு நாங்கள் எல்லாருமே ரெடியாகி கிளம்பிட்டோம். சரி பசங்களை கொஞ்சம் அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே கிளம்பியாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இவங்க எல்லாருமே சந்தோஷமாக இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போகிறது. அப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வசந்த் குஞ்சில் இருக்க ஸ்கொயர் மாலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கேன். ஆல்ரெடி இந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இங்கே இந்த ஸ்கொயர் மாலுக்கு வந்த வீடியோ. சரி பசங்க பார்த்ததில்ல, என் தங்கச்சி பசங்களுக்காக சரி போகலாமே, மறுபடியும் அந்த இடத்துக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்குது. அந்த ட்ராம்புலின் இருக்குது, இந்த ஹெலிகாப்டர் மாதிரி, இதில் மிக்கி மவுஸ் மணி, இது மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்கன்னு சொல்லி தான் சரி நம்ம இங்கே கூட்டிகிட்டு வரலாமே, அப்படியே மாலுமே சுற்றி பார்த்துக்கலாம், இதையும் விளாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் அவங்கெல்லாம் பாருங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரியும் இருந்தது, வெயிலுமே அடிச்சுது. நான் சரி இந்த மாதிரி விளாட முடியாதோ அப்படின்னு கிளம்பும் போதே நினச்சேன். பட்டு கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது அந்த டயத்தில். அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுச்சு. பாருங்கள்லாம் சூப்பராக விளாண்டுட்ருக்காங்க. இந்த எல்லாமே ரைடுக்கு பார்த்திங்கன்னா ஃபேர் ப்ரைஸுமே கம்மி தான். ஸோ எப்போயாச்சும் வரணும்னு பிளானாக இருந்தால் இங்கே கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஜாலியாக பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே பாருங்களேன் எப்படி குதிச்சு வராங்கன்னு பாருங்கள். மேலேருந்து எப்படி ரவுண்ட் அடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் சின்ன பையன் அப்புறம் என் தங்கச்சி பையன் பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்துட்டாங்க. இதில் போகிறதுக்கு போகவே மாட்டேன்ட்டாங்க. ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சோம், அப்பயும் உட்காரலை. அப்புறம் இவங்க தான் சரி போய் அப்படியே குதிச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்திங்கன்னா சரி இந்த கார் ரைட்லேயுமே அந்த பைக்கில் உட்காரணுன்னு ஆசைப்பட்டாங்க. சரி அதில் உட்கார வச்சு இதில் பார்த்திங்கன்னா
3 ரவுண்டு இதில். ஸோ அதில் உட்கார வச்சு அவங்களே கூட்டிகிட்டு வருவாங்க. என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா போன உடனே காரை தாங்க சூஸ் பண்ணான். அவனுக்கு என்னன்னு தெரியல, காருன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ காரில் உட்காந்துட்டான். என் தங்கச்சி பையன் வந்து ஸ்கூட்டியில் உட்காந்துட்டான். 2 பேருமே ஜாலியாக காருமே ஸ்கூட்டி ரைட் பண்ணிகிட்ருக்காங்க. இவ தான் என் தங்கச்சி. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக ஜூலா வந்து ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடெல்லாம் ஜூலான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ஜூலான்னு வந்துருச்சு. இங்கே பாருங்களேன் எப்படி வராங்கன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களும் சரி அப்படியே வெளியே இவங்கள கொஞ்சம் வெளியே இந்த ரைடெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. இவங்க வரவே மாட்டேன்ட்டாங்க. வண்டியிலேருந்து இறங்கின உடனே கத்துறாங்க, எனக்கு மறுபடியும் போகணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரைடு ஒரு வாட்டி தாங்க பண்ண முடியும். அதுக்கப்புறம் லேட்டு ஆகிடுச்சா, சரி அவங்களுக்குமே கிளம்பணுமே அப்படின்னு தான் சரி எல்லாருமே ஒரு வாட்டி விளாண்டாங்க. விளாண்டதுக்கப்புறம் சரி கொஞ்சம் அப்படி நம்ம மாலுக்கு உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தா என் தங்கச்சி பையன் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் நிறுத்தவே இல்லை. என் தங்கச்சி பையன் என் பையனும் சின்ன பையனும் சரி அப்படின்னு நாங்கள் அப்படியே வெளியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த எல்லா ரைடுமே காமிக்கிறேன் பாருங்களேன். இது தாங்க இந்த ஸ்கொயர் மால், வசந்த் குஞ்சோட ஸ்கொயர் மால். இதுக்கு ஏற்கனவே நாங்கள் போயிருக்கோம். உள்ளே ரொம்ப எல்லாம் சூப்பராக இருக்குது. அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பழைய வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் சரி அப்படின்னு நாங்களும் கிளம்பிட்டோம். ஏன்னா டைம் ஆகிடுச்சி. சரி வெளியே ஏதாச்சும் சாப்பிட்லாமா அப்படின்னு, டீ குடிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி இவங்களும் ரைடு முடிஞ்சிருச்சு, அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. சரி அப்படின்னு நாங்களும் கிளம்பிட்டோம். வெளியே வந்த உடனே சரி பசங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா என் பையனும் என் தங்கச்சி பையனும் ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தாங்க, அங்கே போகணும் அப்படின்னு. சரி அப்படின்னு ஐஸ்கிரீம் வாங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. அங்கே என் தங்கச்சி ஹஸ்பண்ட் நின்றுட்டுருக்காரு. அவர் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன், நீங்களும் ஐஸ் விற்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் சிரிச்சிட்டே பதில் கொடுத்துட்ருக்காரு பாருங்க. அதுக்கப்புறம் நானும் என் தங்கச்சியும் வந்து பார்த்திங்கன்னா சரி காஃபி குடிக்கலாம், கோல்ட் காஃபி குடிக்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் காஃபி குடிக்கிறதுக்கு வந்துட்டோம். என்னோடய ஹஸ்பண்டுமே அவருமே தங்கச்சி ஹஸ்பண்டுமே டீ குடிச்சிட்ருக்காங்க அங்கே இன்னொரு சைடு. இவங்க 2 பேரும் பாருங்களேன், அண்ணனும் தம்பிக்கு பாருங்களேன் எவ்வளோ பாசன்னு பாருங்கள். அப்படி கொஞ்சிட்டு இருக்காங்க பாருங்களேன். என் பையன் போய் முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கா. அவ்வளோதான், அவங்களும் கிளம்பியாச்சு. நாங்களும் கிளம்பிட்டோம். இனி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸ்கூட்டியில் வந்திருக்காங்க. ஸோ அங்கே மறுபடியும் வீட்டுக்கே போய் அங்கேருந்து அவங்க கிளம்பிடுவாங்க. பாருங்களேன் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்கன்னு பாருங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.